ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மகாத்மியத்தில் கீதாயாः புஸ்தகம் யத்ர யத்ர பாடः பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ரவை என்று கீதையினுடைய மகாத்மியத்தை வெகு விமர்சையாக சொல்கின்றார். கீதையினுடைய புஸ்தகம் எங்கு இருக்கிறதோ, கூடவே கீதை எங்கு படிக்கப்படுகிறதோ அங்கு சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி தத்ரவை என்று சொல்கிறார். உலகத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் அவ்விடத்தில் உள்ளன என்று கீதையினுடைய மகாத்மியத்தை வெகு விமர்சையாக பகவான் மகாவிஷ்ணுவானவர் உபதேசிக்கிறார். அவ்வழியில் முதலில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். श्री गुरु प्रार्थना। गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थं एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महाशस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्
अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यासप्रार्थना। व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। अथ चतुर्थोऽध्यायः। नान्गावद् अध्यायम् उन्नावद् श्लोकम्। श्रीभगवानुवाच इमं विवस्वते योगं प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत्। एवं परम्परा प्राप्तमिमं राजर्षयो विदुः न कालेनेह महता योगो नष्टः परं तपः। स एवायं मया तेऽद्य योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति ரகசியம் ஹேததுத்தமம். நம்மளுடைய ஹிந்து தர்ம சாஸ்திர நூல்களில் வித்யா வீரியவத்தரம் பவதி என்று கூறப்பட்டுள்ளதால் எதை சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தங்களை நாம் அறிந்து சொன்னால் அதற்கு வீரியம் அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வழியே நமக்கு டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விமர்சையாக விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானஹமவ்யயம் விவஸ்வான்மனவே பிராஹமனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத். ஏவம் பரம்பரா பிராப்தமிமம் ராஜர்ஷயோ விதுः ச காலேன மஹதா யோகோ நஷ்டः பரந்தப. ச ஏவாயம் மயா தேத்ய யோகः ப்ரோக்தः புராதனः பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். ஓம் நமோ வெங்கடேஷாய. மகனீயர்களே, அத்தியுதமான பகவத்கீதையில் நாம் இப்பொழுது 4ஆம் அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். அப்பொழுதைக்கப்பொழுது என் 6ஆம் அமுதம் என்று ஆழ்வார்கள் அருளிச் செய்தபடியாக எம்பெருமான், அவனுடைய பெருமை, அவனுடைய உபதேசம் என்று நமக்கு அனைத்துமே மதுரம், எல்லாமே மதுரமாகத்தான் திகழ்கின்றது. இதுவரையிலும் பரமாத்மா கர்மயோகம் ஞானயோகம் என்னும் இரண்டை குறித்து 2-3 அத்தியாயங்களில் உபதேசம் செய்தான். குறிப்பாக 3ஆவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதான ஒரு பெரும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்படியாக கர்மயோக ஞானயோகத்தினுடைய பிரிவுகளை பரமாத்மா அருளி செய்தான். இப்பொழுது மறுபடியும் இந்த கர்மயோகத்தின் மேன்மையை முதலில் ஆரம்பிக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, எத்தகையவனாக இருந்தாலும் சரி, கர்மயோகத்தை செய்து பழகி கொண்டானேயானால் அந்த கர்மயோகம் அவனுக்கு உயர்ந்ததான ஞானத்தை அளிக்கும். இந்த கர்மயோகம் ஞானயோகத்தை இடையிட்டும் இடையிடாதையும் ஆத்மாவலோகனம் என்பதை சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய வியாக்கியானத்திலும் மற்றும் ரகசியத்ரய சாரம் முதலான தன்னுடைய நூல்களிலும் இதனை உபபாதனம்னு அர்த்தம்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம உபபாதனம் செய்து காண்பிக்கிறார். ஜஸ்டிஃபிகேஷன் அப்படி அழகாக, அதாவது ஜஸ்டிஃபிகேஷன்னா வெறும் ஜஸ்டிஃபை பண்ணுறது அர்த்தம் இல்லை, கரெக்டாக பிரமாணத்தோட அதை எடுத்து விவரணம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் பண்ணும். இப்படி வேதாந்த தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். சுவாமி ராமானுஜர் காட்டிய வழியில் தாத்பரிய சந்திரிகை என்பதாக பகவத்கீதையின் உள்ளுரை பொருளின் உண்மை பொருளை காண்பித்தருளின வேதாந்த தேசிகன் இதனை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த 4ஆவது அத்தியாயத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால், முதல்ல கர்மயோகம் ஞான யோகத்தை பற்றிலாம் நம்ம அப்புறம் புரிஞ்சுக்கலாம். எஸ், நம்ம வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் பற்றி நம்ம பேச தான் போகிறோம்.
ஆனால் பகவானுடைய அவதார ரகசியம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவியில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று பாடினாள் அல்லவா? அந்த அவதார ரகசியம், அவதாரத்தினுடைய ரகசியம், பரமாத்மா எப்படி பிறக்கிறான், எங்கு பிறக்கிறான், எப்பொழுது பிறக்கிறான், ஏன் பிறக்கிறான், எப்படி பிறக்கிறான், இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பகவான் பதில் அருளி செய்ய போகிறான். அதற்கு முன்பாக இந்த கர்மயோகத்தின் மேன்மையை பரமாத்மா அருளி செய்கிறான். கிருஷ்ணன் இந்த கர்மயோகத்தை ஒரு காலத்தில் உபதேசம் பண்ணான். இதனோடு நாம் ஒரு சின்ன கதையை ஒன்று பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் ஒரு புறம் பார்ப்பது இருக்கட்டும், நம்முடைய சம்பிரதாயபரமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சம்பிரதாயம் இருக்கு சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயம். ராமானுஜருடைய சம்பிரதாயம் ராமானுஜரால் ஆரம்பிக்கப்பட்டது அன்று. நிறைய பேர் அதை பெரிய கன்ஃபியூஷன், நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷனில் இருக்கா. ராமானுஜருடைய சம்பிரதாயம் ராமானுஜரால் ஆரம்பிக்கப்பட்டது அன்று. பின்ன என்ன, அது இதிகாச புராண காலங்களிலேயே, அதன் பிறகு ஆழ்வாராச்சாரியர்களுடைய காலங்களிலேயே தொடர்ந்து வந்தது. நடுவில் சில காரணங்களினாலே அது தடைப்பட்டு போனது. இதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கணும் நாம் எல்லாரும். யதிராஜ சப்ததி என்னும் ஒரு அழகிய நூல் சுவாமி ராமானுஜருடைய அரும் பெருமைகளை எல்லாம் எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நூல். நீங்க இன்னைக்கும் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் போய் செல்லப்பிள்ளை சுவாமி ராமானுஜரை சேவித்தீர்கள் ஆனால் அந்த கோவிலில் இந்த யதிராஜ சப்ததி என்பதாக சுவாமி ராமானுஜர் விஷயமாக வேதாந்த தேசிகன் பாடிய ஸ்லோகங்கள் கல்வெட்டுகளாக செதுக்கப்பட்டுள்ளதை பார்க்கலாம். அவ்வளவு பெருமை வாய்ந்ததான ஒரு மிக உன்னதமான ஸ்தோத்திர நூல் இந்த யதிராஜ சப்ததி. அந்த யதிராஜ சப்ததியில் தேசிகன் ஒரு விளக்கம் அளிக்கிறார் நமக்கெல்லாம். நீங்கள் எல்லோரும் ராமானுஜருடைய சம்பிரதாயம் நவீனமானது, புதியதானது, அதனால் அது கொள்ளத்தக்கது அன்று தள்ளத்தக்கது என்பதாக நினைத்திருக்கிறீர்கள். உண்மையில் ஒரு பொருளினுடைய தாரதமியம், ஒரு பொருளினுடைய மதிப்பு என்பது அது பழையது புதியது என்பதனாலே இல்லை, அந்த பொருளினுடையதான தன்மையை பொறுத்துத்தான் அது மதிப்பீட்டுக்கு உள்ளாகிறது என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார், நீங்கள் நினைப்பது போல யதிராஜருடைய சம்பிரதாயம் புதியது அல்ல. சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயம் இன்று நேற்று தொடங்கினது அல்ல, எம்பெருமானுடைய திருவுள்ளம். இந்த பகவத்கீதை என்பது என்னது? சுவாமி ராமானுஜர் அந்த பகவத்கீதைக்கு பேருரை அருளி செய்யும் பொழுது என்ன சாதிக்கிறார்? அதில் உள்ள அர்த்த விசேஷங்கள் எப்படி கிருஷ்ணனுடைய திருவுள்ளத்தின் பிரதிபலிப்பு. சுவாமி ராமானுஜர் தன்னுடைய இஷ்டத்திற்கு அதற்கு பதில் உரைக்கவில்லை, இதற்கெல்லாம் வியாக்கியானம் இல்லை, கிருஷ்ணனுடையதான உள்ளத்தின் பிரதிபலிப்பாக தன்னுடைய வியாக்கியானத்தை காண்பிக்கிறார். மதத்ரய ஆச்சாரியர்கள் இதற்கு வியாக்கியானம் இட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். சுவாமி சங்கர பகவத்பாதர் அத்தியாச்சரியமான பகவத்கீதையின் வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். அதே போல மத்வாச்சாரியர் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் அருளியுள்ளார். அதே போன்று சுவாமி ராமானுஜரும் அருளியுள்ளார். இப்பொழுது நாம் பார்ப்பது பிரதானமாக சுவாமி ராமானுஜருடைய வியாக்கியானத்தை கொண்டு இல்லையா? அதன்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த மதம் என்பது ராமானுஜர் முன்பாக ஏற்பட்டது. ராமானுஜருடைய காலத்தில் நன்கு அது வளர்ந்தது. அதான் விஷயம். ராமானுஜருடைய காலத்தில் அது நன்கு வளர்ந்தது. இப்பொழுது கிருஷ்ணன் இந்த கர்மயோகத்தை ஒரு காலத்தில் நான் சிலருக்கு உபதேசித்தேன், பின்னர் ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த கர்மயோகத்தை அறிந்திருப்பவர்கள் அருகிவிட்டார்கள் என்று சொல்லுகிறான். அதுக்கு தான் ஒரு பின்னணியில் ஒரு கதை சொல்றேன். அதாவது ராமானுஜருக்கு ஆசிரியர் ஆளவந்தார். ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்பதாக கீதையின் 18 அத்தியாயத்தின் விவரணங்களை சிறிய சிறிய ஸ்லோகங்களாக, குட்டி குட்டியா ஸ்லோகங்கள், அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்லுவோம், சின்ன மீட்டர், அந்த ஸ்லோகங்களாக விவரணம் செய்து வைத்தார். அதை அடியற்றுத்தான் சுவாமி ராமானுஜர் விசேஷமான பகவத்கீதா பாஷ்யத்தை அருளி செய்தார் என்று பார்த்தோம் அல்லவா. அந்த ஆளவந்தாருக்கு ஒரு தாத்தா இருந்தார். ஆளவந்தாருடைய சாட்சாத் தந்தையின் தந்தை. அவருக்கு ஸ்ரீரங்கநாதன் என்பதாக திருநாமம். பின்னாளில் அவர் துறவரம் ஏற்ற காரணத்தினாலே அவர் ஸ்ரீரங்கநாத முனிகள் என்று அழைக்கப்படுகிறார். நாதமுனிகள் என்பதாக பெயர். பெரிய மகான், பெரிய மகான். அந்த சுவாமி ஒரு நாள் திருக்குடந்தை 6ஆம் அமுதன், இன்னைக்கும் நாம் அந்த பெருமாளை போய் சேவிக்கிறோம், அமுதன் என்பதாக திருக்குடந்தை சார்ங்கபாணி பெருமாளை போய் சேவிச்சார். சேவித்த பொழுது அந்த காலத்தில் பல திவ்யதேசங்கள்லேருந்து பலரும் யாத்திரைகளாக ஒன்றாக வருவார்கள். அவவா படி வந்துட்டு போயிட்டு இருப்பா, பெருமாளெல்லாம் போய் சேவிப்பான். முன்னிருக்கிலிருந்து ரிசர்வ் செய்யப்படும் காபி, டிபன், ஆகார வசதி உட்பட அப்படின்றதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. அவவா கையில் ஒரு துணி மூட்டை எடுத்துப்பா, 2 வேஷ்டி எடுத்துப்பா, 2 புடவை எடுத்துப்பா,
போகிற வழியில் மண்பாண்டங்கள் கிடைக்கும், மரத்தில் புளியம்பழம் கிடைக்கும், கீரை கிடைக்கும், கரிகாலாம் அப்படியே வெறும வயக்காட்டில் கிடைக்கும். அதை வச்சுட்டு ஏதோ தங்களுக்கு முடிஞ்சதான ஒரு ஆகாரத்தை சமைத்து உஞ்சவிருத்தி பண்ணி அப்படியே கோவிலாக போய் பெருமாளை சேவிச்சுட்டு போவா. வேற ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டா. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அட்டால். அந்த மாதிரி மேல்நாட்டிலிருந்து சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த ஆறாவமுத பெருமாள் சன்னதியில ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே என்னும் திருவாய்மொழி பாசுரத்தை பாடினார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தில் நீங்க எங்க போய் தேடினாலும் ஓப்பனிங்ல ஆறாவமுதே ஆறாவமுதே என்று அந்த வாய் நிறைய அப்படியே உள்ளத்தை நிகழ்க்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு அர்த்த விசேஷத்தை பொழியக்கூடியதான இந்த வார்த்தை கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைச்சது. அப்படியே மெய்மறந்து கேட்டு இருக்கார் யாரு? சுவாமி நாதமுனிகள். என்ன இப்படி ஒரு பைந்தமிழ் பாசுரமா? அதுவரைலாம் அந்த பாசுரம் யாருக்குமே தெரியாது. அதான் விஷயம். தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பாசுரத்தை எவரும் அறிந்திருக்கவே இல்லை. யாருக்குமே அந்த பாசுரம் தெரியல. என்ன அழகா இனிக்கிறது, என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆனந்தமா இருக்கு, கேட்க கேட்க பகுபோக்கியமா இருக்குன்னு அப்படியே மெய்மறந்து ரசிச்சுருக்கார் சுவாமி. அதுல கன்க்ளூஷன்ல வரச்சே 1020 ஆமா திருவாய்மொழி 1000 பாசுரம் ஒல்லியும் 1020 என்பதாக திருவாய்மொழியை சொன்ன உடனே என்னது 1000 பாசுரமா? 10 பாசுரமே உள்ளத்தை உருக்கிறதுனா அப்ப 1000 பாசுரம் இருந்தா எப்படி இருக்கும்னு நாதமணிகள் அப்படியே ஆனந்தப்பட்டார். உடனே அவர்களிடத்துல போய் கேட்டார் அந்த 1000 பாட்டுனர். அவ சொன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எங்களுக்கு இந்த 10 பாட்டு மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது எங்களுக்குன்னா. உடனே நாதமணிகள் இது என்ன வழின்னு தெரியலன்னு, இது நம்மாழ்வார் அருளி செய்ததான திவ்ய பிரபந்தமா இருக்கிறதால நம்மாழ்வார் அவதாரம் செய்த ஆழ்வார் திருநகருக்கு சென்றார். அந்த ஊர்ல போனா அவருக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிற வாழ்க்கை இந்த 10 பாசனம் கூட தெரியல. அதான் ப்ராப்ளம். என்னடா இப்படி ஆயிடுத்து அப்படின்னு. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாவா, அந்த ஊர்ல மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு சுவாமி இருக்கார். அவர்கிட்ட போனா அவர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாருன்னு அவர்கிட்ட போய் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயமாக அருளி செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் 10 பாசுரங்கள் அடங்கிய ஒரு திவ்ய பிரபந்த தொகுதி, 10 பாசுரம், அதை உபதேசம் பெற்று அதன் பிறகு நம்மாழ்வார் அவதாரம் செய்து இன்னைக்கும் நாம பார்க்கிறோம் 5000 வருஷத்திற்கு மேற்பட்ட ஒரு புளிய மரம் ஆழ்வார் திருநகரில ஆதிப்பிரான் சன்னதியில நம்மாழ்வாருடைய சன்னிதானத்திற்கு அருகே சென்று சேவித்தோமையானால் பிரம்மாண்டமான ஒரு புளிய மரத்தை சேவிக்கலாம். அந்த புளிய மரம்ன்றது 5000 வருஷத்திற்கு மேற்பட்ட புளிய மரம். எத்தனையோ இடி மின்னல் மழை காத்து வெயில் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது. அதாவது சாட்சாத் ஆழ்வாருடையதான பெருமை அது. ஆதிசேஷனே அங்கே புளிய மரமாக சேவை சாதிக்கிறார் என்று தலவரலாறு குறிப்பிடுகிறது. அந்த புளிய மரத்தின் அடியில் தான், புளிய மரத்தின் பொந்தில் தான் நம்மாழ்வார் தவம் இருந்தார் என்பதை கேள்விப்பட்ட நாதமணிகள் அந்த புளிய மரத்தின் அருகில் சென்று அதன் அடியில் அமர்ந்து கொண்டு 12000 முறை கண்ணினஞ்சிறுத்தாம்பு பாசுரத்தை ஜபம் செய்தார். உடனே நம்மாழ்வார் அவதரித்தார். அன்பர்களே நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், இப்படி நாதமுனிகள் இதை செய்யும் வரையிலும் திவ்ய பிரபந்தம் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. யாருக்குமே திவ்ய பிரபந்தம் தெரியாது. அப்புறம் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு காட்சி கொடுத்தார். நாதமுனிகள் நம்மாழ்வார் இடத்துல திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழியை கேட்டார். அப்ப நம்மாழ்வார் சொன்னார், திருவாய்மொழி மட்டுமா, 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். தெரிஞ்சுதா? 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். நாதமுனிகள் கேட்டது திருவாய்மொழி 1000 பாட்டு. ஆனால் பொய்கை ஆழ்வார், பூரத்தாழ்வார், பேயாழ்வார் எல்லா ஆழ்வார்களும் பாடினாலே எங்க போச்சு? எல்லாம் விட்டோம், கம்ப்ளீட்டா விட்டு போயிடுது. யாருக்குமே அதை பத்தி கவலை இல்லை, எங்க போச்சு ஏறு போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு நமக்கு ட்ரெடிஷனல் வேல்யூவே தெரியாமல் இருக்கோம் இல்லையா? நம்ம பல தேசங்கள்ல போய் நாம செட்டில் ஆயிட்டோம். நம்முடையதான சந்ததிகள் அந்த தேசத்தினுடையதான கலாச்சாரம், அந்த தேசத்தினுடையதான பண்பாடு, அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் வளர்கின்றார்கள். அப்ப நம்முடையதான ட்ரெடிஷன் என்னாச்சு? அத்தை இருந்தா, பாட்டி இருந்தா, மாமா இருந்தா, மச்சனன் இருந்தார், உற்றார்கள் இருந்தா, உறவுகள் இருந்தா, ஒரு கல்யாணம் சொன்னா அந்த கல்யாணத்துல என்னென்ன நடக்கும்னு தெரியும். மாமா எப்படி இருப்பார், மைத்துனன் எப்படி இருப்பான், மைத்துனன் பொறியிடுறதுன்றது ஒரு வழக்கம், மாமாவா இருந்தா குழந்தைய தூக்கிட்டு போய் ஊஞ்சல்ல மாலை மாத்துறதுன்றது ஒரு வழக்கம், அத்தையா இருந்தா அவ பிடி சுத்தி போடுறதுன்றது வழக்கம், பாட்டியா இருந்தா நலங்கிடுறதுன்றது ஒரு வழக்கம். என்ன ஆயிடுத்து? இப்ப உறவுகள் போயிடுத்து, உறவுகளை விட்டு விலகி இருக்கும், ஊரை விட்டு விலகி இருக்கும், கலாச்சாரத்தை விட்டு விலகி இருக்கும், பண்பாட்டை விட்டு விலகி இருக்கும், குடும்பத்தினுடைய பழக்கம் தெரிகிறதா, குடும்பத்தினுடைய ஆரிஜன் தெரிகிறதா, நம்ம குடும்பத்துல என்ன மாதிரி பெரியோர்கள் என்ன வழியில போனாலும் தெரிகிறதா? அந்த மாதிரி நடுவுல ஏதோ ஒரு சில காரணங்களினாலே ஆழ்வார்கள் பாடின திவ்ய பிரபந்தங்கள் ஒட்டுமொத்தமா மறைந்தே விட்டன. நான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஏன் கம்யூனிகேஷனோ இல்லையோ, யார் பார்த்தாலோ என்ன புஸ்தகமோ
இப்போ எத்தனையோ வீட்டில் பெரியவர்கள் இறந்த பிறகு அந்த ராமாயணமோ மகாபாரதமோ பாகவதமோ ஸ்ரீபாஷ்யமோ ரகசியத்திரேசாரமோ கீதா பாஷ்யமோ புஸ்தகத்தை யார் வச்சுக்கிறா? எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி போய்ட்றோம். அப்பா நாங்கள் இனிமேல் எங்கே சார் வர போகிறோம்? இந்தியா பக்கம் நாங்கள் வரத்துக்கு என்ன பிரசக்தி இருக்குது? வீட்டெல்லாம் வித்தாச்சு, இதெல்லாம் எங்கே லைப்ரரியில் கொண்டு போய் போடுங்க, இல்லைனா பிளாட்ஃபார்ம் கடையில் போய் ஏழை கடை புஸ்தகத்தை போட்டு போயிடுங்க அப்படின்னு போட்டு ஈஸியாக போய்ட்றோம் நம்ம, இல்லையா? அவர்கள் பயன்படுத்தியது கிடையாது. இதுக்கு மேலே நாம் என்ன பண்ணுவோம்? நாளைக்கு ஒரு தலைவரோ நடிகர்களோ அவர்கள் பயன்படுத்தின உடை என்ன, அவர்கள் பயன்படுத்திய கண்ணாடி என்ன, அவர்கள் பயன்படுத்திய பேனா என்ன, இதையெல்லாம் ஒரு பைசா கொடுத்து டிக்கெட் கொடுத்து போய் உள்ளே போய் அந்த அரங்குகளில் போய் பார்த்து கேலரியில் போய் பார்த்து ஆன்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். நம்ம தாத்தாவோ அப்பாவோ உபயோகப்படுத்தின புஸ்தகம் ஸ்ரீமத் ராமாயணம் டெய்லி பாராயணம் பண்ணி அதை எழுதிக்க நோட் பண்ணி வச்சிருந்தார். அதெல்லாம் எங்கே போச்சு? நான் எங்கேயோ போச்சு, தூக்கி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுறோம். சரி, இது அவுட் ஆஃப் த கான்டெக்ட் போகிறது இருக்கட்டும். இந்த திவ்ய பிரபந்தங்கள் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தினாலே மறைந்து விட்டன. இப்பொழுது நாதமுனிகள் தவத்திற்கு இறங்கிய நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு சாட்சாத்காரம் பிரத்யக்ஷமாகி அவர் கேட்ட திருவாய்மொழி மட்டுமில்லாமல் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நாதமுனிகளுக்கு அருளினார். இப்போ இந்த ஆனி மாதம் வரப்போகிறது. இப்போ நம்ம சித்திர வைகாசியில் இருக்கோம் இல்லையா, வைகாசி மாதம், அது கிட்டத்தட்ட ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம் என்பது சுவாமி நாதமுனிகளுடைய திருவவதார திருநன்னாள். அந்த மகான் தான் நமக்கு இதை கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அவர் செய்த தவம், அந்த தவம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. அப்புறம் நாதமுனிகள் மூலமாக ஆளவந்தாருக்கு வந்தது, ஆளவந்தார் மூலமாக சுவாமி ராமானுஜருக்கு வந்தது. இது எங்க? ஆழ்வார்களுக்கு முன்னாடி என்ன இருந்தது? டங்கர், திரமிடர், குஹதேவர், பாருச்சி, பிரம்மநந்தி முதலான மகனியர்கள்லாம் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாசர் என்ன ஒரு திருவுள்ளத்துடன், வியாசருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றதாக வியாசர் எந்த பேஸ் பண்ணி அருளி செய்தாரோ அதே பேஸ் பண்ணில டங்கர், திரமிடர், குஹதேவர், பாருச்சி, பிரம்மநந்தி முதலானவர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். ஒருத்தருக்கு வாக்கியக்காரர்னு பேரு, ஒருத்தருக்கு விற்த்திக்காரர்னு பேரு. முன்ன மாதிரிலாம் பிற மகர்ஷிகள் இருந்திருக்கா. ஏன் நடுவில் ஒரு மாதிரி என்ன எடுத்த? எல்லாம் கம்ப்ளீட்டா மறைந்து விட்டது. நாம் மறைந்து விட்டோம். நம்முடைய பெரியோர்கள் மறைந்து விட்டார்கள், அந்த பெரியோர்களை நாம் மறந்து விட்டோம். அவ்வளவுதான் விஷயம். நம்முடைய பெரியோர்கள் மறைந்து விட்டார்கள், நாம் அந்த பெரியோர்களை மறந்து விட்டோம். இன்னைக்கு உலகத்துல நாம் அதுதான் நடக்கிறது. அந்த மாதிரி இப்ப 4000 நம்மாழ்வார் கொடுத்த பிறகு இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை நாதமுனிகள் மறுபடியும் ரீபூட் பண்ணினர். அதான் விஷயம். நான் சொல்லியிருக்கேன், இன்வென்ஷன் டிஸ்கவரி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கோ இல்லையோ. புதுசா கண்டுபிடிச்சா இன்வென்ஷன் பேரு, இருக்கிறத வெளிப்படுத்தினா அதுக்கு டிஸ்கவரி தானே பேரு. அதனால த டிஸ்கவரி ஆஃப் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேர் இதுக்கு. மாத்தி யோசிக்கிறோம் நம்ம. த டிஸ்கவரி ஆஃப் திவ்ய பிரபந்தம், த டிஸ்கவரி ஆஃப் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், த கிரேட் டைனஸ்டி எது? விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். அதை நாதமுனிகள். அப்புறம் ஆளவந்தாருக்கு பிறகு ராமானுஜர் காலத்துல என்ன இருந்ததுன்னா, ராமானுஜர் ஜெகதாச்சாரியனாக தலையெடுத்து, அதுவும் இளவயதிலேயே துறவரம் ஏற்ற காரணத்தினாலே ஆசேது ஹைமாச்சலம் என்பதாக இந்த அகண்டமான பாரத தேசம் முழுவதும் சஞ்சாரம் செய்து சுவாமி ராமானுஜர் நிலை நிறுத்தினார். இது விஷயம். சரி, இது இப்ப எதுக்காக இதை பத்தி இவ்வளவு தூரம் நீ சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். இதே மாதிரி, அதாவது திருஷ்டாந்தம் முதல்ல எப்படி 4வது அத்தியாயத்தை சொல்லி இதை சொல்லியிருக்கணும். ஆனா இதை சொல்லி 4வது அத்தியாயத்துக்கு எக்ஸாம்பிள் காண்பிக்கிறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு ஈஸியா புரியுறதுனால. கர்மயோகத்தை பகவான் ஒரு கால விசேஷத்தில் சூரியனுக்கு உபதேசம் செய்தான் என்று ஆரம்பிக்கிறான். சிருஷ்டி ஆரம்பித்ததல்லவா, இந்த உலகத்தை சிருஷ்டித்தேன் அல்லவா, ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி என்பதாக அந்த சச்சப்தத்தினாலே சொல்லப்படும் பிரம்மம் என்பது பார்த்தது. அந்த பிரம்மம் ஜகத்தை சிருஷ்டித்தது என்று சொல்லுகிறோம். அந்த பிரம்மமான கிருஷ்ணன் உலகத்தை சிருஷ்டித்து கர்மயோகத்தை சூரியனுக்கு உபதேசம் செய்தான். சூரியன் மனுவுக்கு உபதேசம் செய்தான். மனு இக்ஷ்வாகுவுக்கு உபதேசம் பண்ணான். இப்படி பரம்பரையாக மாமன்னர்கள், க்ஷத்ரியர்கள், பாருங்க பிராமின்ஸ் கூட இது தெரிஞ்சுக்கவல, பிராமணர்களுக்கு தான் தெரியும், பிராமணர்கள் தான் இந்த மாதிரி பண்றான்னு ஏதோ சில பேர் சொல்றாங்க. பிராமணர்கள் கூட இந்த கர்மயோகத்தின் பெருமையை உணர்ந்திருக்கவில்லை, அறிந்திருக்கவில்லை. இப்படி உயர்ந்ததான இந்த கர்மயோகத்தை அர்ஜுனா ஒரு கால விசேஷத்தில் நான் அந்த பெரிய மகான்களுக்கெல்லாம் சொன்னேன். ஆனால் என்னமோ தெரியவில்லை, காலம் செல்ல செல்ல செல்ல
மக்கள் இந்த கர்மயோகத்தை மறந்து விட்டார்கள். எனவே இந்த கர்மயோகம் மறைந்து விட்டது. இப்பொழுது மறுபடியும் உன்னை முன்னிட்டு அந்த ராஜரிஷிகளைப் போல பெரும் பெருமை பெற்றவனாக க்ஷத்ரியனாக பின்னாளில் ராஜரிஷியாகுவதற்கு எல்லா விதமான யோக்கியதையும் உடையவனான உன்னை முன்னிலைப்படுத்தி இப்பொழுது மீண்டும் இந்த கர்மயோகத்தை நான் உபதேசிக்கிறேன் என்று பகவான் அருளி செய்கிறான். அப்ப என்ன, அந்த கர்மயோகம் கிட்டத்தட்ட கிருஷ்ணன் சொல்லக்கூடியதான கதையானது கிருத்தயுக திரேதாயுக கதை. இமம் விவஸ்வரே யோகம் புரோக்தவான் அகமவ்யம் விவஸ்வான் மனவே பிராகன்றதாக சொன்னாரோ இல்லையோ, இந்த 4ஆம் அத்தியாயத்துடைய முதல் 3 ஸ்லோகம். அதுல என்ன எடுத்துன்னா, இந்த கர்மயோகத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். முதல்ல நான் யாருக்கு உபதேசம் பண்ணேன்? சூரிய தேவனுக்கு உபதேசம் பண்ணேன். கிருஷ்ணன் சொல்றான், இந்த கர்மயோகத்தை முதலில் நான் சூரிய தேவனுக்கு உபதேசம் பண்ணேன். சூரியன் வைவஸ்வரன், விவஸ்வான் சூரியன் பேரு, விவஸ்வான் என்பதற்கு சூரியன் பேரு. அந்த சூரியனிடமிருந்து உதித்த ஒரு குலம் சூரிய குலம், சோலார் டைனஸ்டி, சூரிய வம்சம் அப்படின்றதாக நாம புரிஞ்சுக்கணும். அந்த சூரிய வம்சத்தில் முதல் அரசன் யாரு? மனு என்று பெயர். வைவஸ்வதோ மனுர்நாம மானனி யோ மனிஷினாம் என்று விவஸ்வான் என்னும் சூரியனிடமிருந்து தோன்றிய குலத்தில் முதல் சக்கரவர்த்தியாக விளங்கியவனுக்கு வைவஸ்வத மனு என்பதாக பெயர். நிறைய பேர் நீங்க தப்பா புரிஞ்சின்றிருக்கேள். மனு என்பவர் ஒருவர் அல்ல. வைவஸ்வத மனு, ஸ்வாரோஷிஷ மனு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நாம சங்கல்பம் பண்ணும் பொழுது வைவஸ்வத மன்வந்தரே என்று சொல்லுகிறோம். இப்பொழுது நாம சொல்லக்கூடிய மனு என்ன? வைவஸ்வத மன்வந்தரே என்பதாக சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு கால விசேஷத்துல ஒவ்வொரு மனுக்கள் இருந்திருக்கா. அதனால மனு என்பது ஒரு பதவியினுடைய பெயர், அப்படி வச்சுக்கோங்க நீங்க. அல்ல, ஒரு பர்சன் ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொருத்தர் மனுவா இருக்கிறார். அதனால அந்த மனு தன் குலத்தில் உதித்த தனக்கு பிறகு அரசு பொறுப்பு ஏற்ற இக்ஷ்வாகு என்னும் மன்னனுக்கு இந்த கர்மயோகத்தை உபதேசம் பண்ணான். தந்தையார் தான் ஒரு சத்விஷயத்தை அறிந்திருந்தாரே, ஆனால் அது உடனே தன்னுடைய தனையனுக்கு கொடுப்பது தானே மரபு. இன்னைக்கு இந்த ஹிந்து தர்மத்துல ஒரு பெரிய ப்ராப்ளமே அதுதான் இருக்கு. அப்பா என்ன பண்றார்? நிறைய சம்பாதிக்கிறார், நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கார். உடனே அந்த சொத்துக்கு லீகல் யாரு? பையன். பசங்க தானே, சந்தேகம் இல்லையே. லீகல் யார் யாரு? அந்த பசங்க. சரியா போச்சு. ஆனா இதே மாதிரி சம்பிரதாயம்ன்றது ஒரு பெரிய சொத்து நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய சம்பிரதாயம்ன்றது ஒரு பெரிய சொத்து. அந்த சொத்து ஓரான் வழியா நமக்கு வந்திருக்கு, பரம்பரையா வந்திருக்கக்கூடிய சொத்து அது, வெல்த். பட் நாம என்ன பண்றோம்? அன்பார்ச்சுனேட்லி நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் போய்டும். இப்போ என்னுடைய தகப்பனார் இருந்தார். அந்த தகப்பனார் ஒரு 50 லட்சம் ரூபாய், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏதோ கற்பனைலாம் பண்ணாதீங்கோ, சும்மா எக்ஸாம்பிள், ஒரு 50 லட்சம் ரூபாயை ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கார். அதை குறித்ததான எந்த விவரத்தையும் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. அவர் பாட்டுக்கு டெபாசிட் பண்ணார். திடீர்னு அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டெபாசிட் பண்ண பணத்தை யாரால் எடுத்துக்க முடியும்? லீகலாக ப்ராப்பராக அவர் அதுக்கு கொடுக்கல. அதனுடைய டாக்குமெண்ட்ஸையும் அவர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. அவர் எங்கே வச்சிருக்காரு தெரியல. எப்படி நாம் போய் அதை போய் ரெக்கவர் பண்ண முடியும்? அவர் போட்டிருந்ததே நமக்கு தெரியாதுன்னா, அந்த 50 லட்சம் ரூபாய் அவர் பேங்க்கில் டெபாசிட் பண்ண விஷயமே தெரியாதுன்னு சொன்னால், இப்போ கடைசியில் அவர் இருந்த பொழுதும் அது அவருக்கு அனுபவிக்கக்கூடியதா இல்லை, அவர் இறந்த பிறகும் அவருடைய சந்ததிகளுக்கு அனுபவிக்கக்கூடியதா இல்லை. அப்படியா நினச்சிக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன விஷயம், சரியா? அடியனுடைய தகப்பனார் ஒரு சாதாரண ஒரு பள்ளி ஆசிரியர், அவ்வளோதான், தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர், அவ்வளவுதான், சரியா? அந்த மாதிரி தன்னுடைய அந்த தகப்பனாரானவர் தான் ஒரு சம்பாதித்தாரே, ஆனால் உடனடியாக அது அடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனக்கு பிறகு சென்று சேர வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலேயே வாழ்நாளிலேயே அதற்கு உரியதான ஆவணங்களை எல்லாம் ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு அது சேரும்படியாக ஏற்பாடுகளை செய்வதை போன்று சம்பிரதாயம் என்பது வந்துவிட்டது என்றால் அந்த சம்பிரதாயத்தை நாம் நம்முடையதான அடுத்த ஜெனரேஷனுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பட் நாம் என்ன பண்ணுறோம்? சொத்துன்னு எதை நினச்சிட்டு இருக்கோம்? நம்முடையதான பணத்தையும் வீட்டையும் காரு பங்களாவையும் நினச்சிட்டு இருக்கோம். உண்மையில் இதை காட்டிலும் ஒரு பெரிய சொத்து எது? நம்முடையதான சம்பிரதாயம். ஆகையாலே விவஸ்வான்
தன்னுடைய வம்சத்தில் உதித்த மனுவிற்கு கர்மயோகத்தை உபதேசித்தான். முதல்ல பெருமாள் யாருக்கு உபதேசம் பண்ணார்? சூரியனுக்கு உபதேசம் பண்ணார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுஹு இக்ஷ்வாகவே அப்ரவீத். விவஸ்வான் மனுவுக்கு சொன்னான், மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னான். ஏவம் பரம்பரா பிராப்தம். இது பாருங்க, பியூட்டிஃபுல்லா வந்தது. எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் என்று பெரியாழ்வார் பூரிப்புடன் பேசுகிறார். இன்னைக்கு நேற்றா நாங்கள் இருக்கோம். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன். எப்படி பாரு, எவ்வளவு பெரிய விஷயம் அது. எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன். எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பான்னு போயிட்டு இருக்கு. 7 படிகால் தொடங்கி. இது பார்த்தீங்கன்னா மினிமம் எங்களுது 7 தலைமுறை, 7 தலைமுறைன்றாலும் இல்லையோ அந்த மாதிரி ஆயிடுறது. இப்படி விவஸ்வான் மனவே பிராக மனுஹு இக்ஷ்வாகவே அப்ரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம். இப்படியே பரம்பரை டைனஸ்டி பிரகாரம் வந்தது. இமம் ராஜரிஷயோ விதுஹு. இந்த உயர்ந்த கர்மயோகத்தின் ரகசியத்தை அறிந்தவர்களாக கர்மயோகத்தின் வழிநடப்பவர்களுக்கு என்ன பெயர்? ராஜரிஷிகள் என்பதாக பெயர். பிராமண குலத்தில் உதித்து கர்மயோகத்தின் வழி நடந்து தாங்களும் அதை அனுஷ்டித்து மற்றவர்களையும் அந்த வழியில் நடத்தி போருபவர்களுக்கு பிரம்ம ரிஷிகள் என்பதாக பெயர். அதே போன்று க்ஷத்ரிய குலத்தில் உதித்து அந்த கர்மயோகத்தின் வழி நடந்து மற்றவர்களுக்கும் வழி காண்பிப்பவர்கள் யாரு? ராஜரிஷிகள் என்பதாக பெயர். அதே போன்று தேவலோகத்தில் பிறந்து கர்மயோகத்தின் வழி நடந்து மற்றவர்களுக்கும் அதை உபதேசிப்பவர்கள் நாரதர் முதலான தேவ ரிஷிகள் என்பதாக பெயர். வித்தியாசம் புரிகிறதோ இல்லையோ? இமம் ராஜரிஷயா விதுஹு. இதை அறிந்தவர்கள் யாரு? ராஜரிஷிகள். ஆனால் அர்ஜுனா, அன்பார்ச்சுனேட்லி சகாலேன இஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தப டியூ டு வேரியஸ் சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆர் த ரீசன்ஸ் என்ன எடுத்து இந்த கர்மயோகம் என்பது மறைந்தே விட்டது. இப்ப நாதமுனிகள் கதையை மறுபடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாதமுனிகள் காலத்திற்கு முன்பு வரையிலும் நாராயண திவ்ய பிரபந்தமும் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமும் மறைந்திருந்தது. இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாதா விஷயம்? அப்படி இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லது, மறைந்திருந்தது. அதை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம்ன்றது ஏற்படணும் இல்லையோ? சகாலேன ஈஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தவ சயேவாயம் மயாத்தே அத்ய யோக புரோக்த புராதனா. அர்ஜுனா, திடீர்னு இப்போ போர்க்களத்தில் உன்னை உட்கார வச்சு உன்னை கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்கோசரம், உன்னை ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்கோசரம் திடீர்னு நான் புதுசாக என் மனசில் தோணின ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறியா? புராதனஹா, அத்தியந்தம் பிராச்சீனமானது. வேதிக் கல்ச்சர் இது. இப்போ இந்த வேதத்தை வேதிக் பீரியட் அப்படின்னு சில பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். ரிக்வேத பீரியட், யஜுர்வேத பீரியட்னு. தயவு செய்து இதெல்லாம் நாம் ஆதரிக்கக்கூடாது. அவன் ஏதோ சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு விசாரம் இல்லை. நாம் இதெல்லாம் ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா வேதம்ன்றது அனாதி. எம்பெருமான் பகவான்றவன் எப்படி அனாதியோ அவனுக்கு நாம ஒரு பீரியடு நாம ஏற்படுத்த முடியாதோ, அதாவது விஷ்ணு பீரியட், வாசுதேவன் பீரியட் அப்படி நாம சொல்ல முடியுமா? அவதாரங்கள் வேணா சொல்லலாம், கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம்னு சொல்லலாமே தவிர்த்து, அது நமக்கு புரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர்த்து, மற்றபடி இந்த வேதத்திற்கு பீரியட், வேதிக் கல்ச்சர், வேதிக் பீரியட் அப்படின்ற மாதிரி நாம கொண்டு வரக்கூடாது. ரிக்வேதா பீரியட், எஜுர்வேத பீரியட் யாரோ ஒருத்தர் சொல்றா, அதுவும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டான்றதுனாலே அதுக்கு மதிப்பு கூட்டிட்டு நீங்க நினைச்சுக்காதீங்க. நம்ம விரிவாளர்லாம் ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் சயேவாயம் மகதா யோக புரோக்த தே அத்ய, உனக்கு இன்றைய தினத்தில் அந்த யோகமானது உபதேசிக்கப்பட்டது. பக்தோஸ், ஏன் தெரியுமா? எனக்கு உன் பேர்ல ரொம்ப பிரியண்டா, இனி எனக்கு பக்தன், எனக்கு ரொம்ப சகா, என்னன்னு அர்த்தம், ரொம்ப ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ரொம்ப பிரியமானவன், அதனால உனக்கு நான் இந்த விஷயத்தை சொன்னேன். இது ரொம்ப ரகசியமானது. சூரியனுக்கு உபதேசம் செய்த பிறகு இந்திரகுமாரனான உனக்குத்தான் நான் இப்பொழுது உபதேசித்திருக்கிறேன், இதை புரிந்து கொள் அர்ஜுனா என்று பரமாத்மா சொன்னான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இதில் அர்ஜுனனுக்கு பெரிய பெரிய கேள்விகள் உண்டாக போகின்றன. அதனுடைய விசேஷங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை நமக்கு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரித்தார்.
அதை நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா? மேற்கொண்டு இன்று நாம் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच इमं विवस्वते योगम् प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत् एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परं तपः सजेवायं मया तेद्य योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति रहस्यं ह्येतदुत्तमम्. இப்போது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாமா? श्रीभगवानुवाच इमं विवस्वते योगं प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत् एवं परम्परा प्राप्तमिमं राजर्षयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परन्तपः सजेवायं मया तेद्य योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति रहस्यं ह्येतदुत्तमम्. தெய்வங்களை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாம சங்கீர்த்தனம் முதன்மையானது. அதனாலே அவசேனாபி என்னாம்னி கீர்த்திதே சர்வ பாதகைஹி புமான் விமுச்சதே சத்யா சிம்மஸ்திரஸ்தை மிருகைரிவா என்று சொல்லப்பட்டுள்ளன. ஒருவன் தன்னிலையில் இல்லாமலே பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்தான் என்றால் அவனுடைய பாபம் சிம்மக்ரஸ்தை மிகைரிவா, சிம்மத்தினுடைய கர்ஜனையை கேட்ட உடனே மான் எப்படி பயப்படுகிறதோ அதுபோல அவனுடைய பாபங்கள் பயந்து ஓடுகின்றன என்று சொல்லப்பட்டுள்ளன. அவ்வாறே மேற்கொண்டு நாம் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம்.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். பகவத் கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.